ஒரு காலத்தில் ரெடிமேட் ஆடை தயாரிப்பில் கொடிகட்டி பறந்த தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் இன்று ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஆடை தயாரிக்கும் தொழில் அழிவின் விளிம்பை நோக்கி செல்கிறது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் ரெடிமேட் ஆடைகள் தயாரிப்பிற்கு பெயர் பெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தை அடுத்துள்ள புதியம்புத்தூர். இங்கு தயாராகும் ஆடைகளுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. தாங்கள் தயாரிப்பு ஆடைகளின் மாதிரியை கொடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வியாபாரிகளிடம் ஆடைகளுக்கு ஒப்பந்தத்தை உறுதி செய்து கொண்ட பின்னர் அதற்கு தேவையான துணிகளை சூரத்திலிருந்து கொள்முதல் செய்து ஆடைகளை அளவு வாரியாக தயாரிக்கின்றனர் வடிவமைப்பாளர்கள். சுடிதார், மிடி, ஜீன்ஸ், காட்டன் ஷர்ட் போன்ற ஆடைகள் அதிக அளவில் வடிவமைக்கப்படுகிறது. முன்பெல்லாம் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் தேடி வந்து ஆர்டர் கொடுக்கும் நிலை மாறி தற்போது ஆடை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகளை தேடிச் சென்று ஆர்டர் எடுக்க வேண்டிய நிலை உள்ளது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி தொழில் புதியமுத்தூரில் தொழில் நல்லா இருந்தது. காரணம் வியாபாரிகள் வரத்துங்க அதிகமாக இருந்தது. தயாரிப்பு நாங்கள் தயாரிக்கின்ற பொருளையும் மலிவாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வியாபாரி வரத்துக்கு கம்மியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு தொழில் பூங்கா இல்லாததான் காரணம். முன்பு புதியமுத்தூரை தேடி வந்த வியாபாரிகள் தற்போது மும்பை, கொல்கத்தா போன்ற நகரங்களுக்கு சென்று கொள்முதல் செய்கின்றனர். இதனால் புதியம்புத்தூர் வருவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து தங்கள் தொழில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக ஆடை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனால் எங்கள் புதியமுத்தூர் வியாபாரத்தில் முதல்ல நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வெளியே உள்ள வியாபாரம் பாம்பே, கல்கத்தாங்கிற இடத்துலேருந்து எல்லாம் சரக்குகள் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. நாங்கள் கொண்டு போகிற வியாபாரிகள்கிட்ட அவங்க எங்களுடைய விலையை விட அவங்க குறைச்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. தையல் கலைஞர்கள் பற்றாக்குறை இந்த தொழிலுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பலர் வெளியிடங்களுக்கு சென்று தொழில் செய்யவே விரும்புகின்றனர். அதனால் கூடுதல் சம்பளம் கொடுத்தாலும் இங்கு பணியாற்ற விரும்புவதில்லை என்று கூறுகின்றனர். 30 வருஷமா நான் அந்த தொழில் பார்த்துட்டு இருக்கேன். தையல் தைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. தையல்னா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இப்போ மிஷின் இருந்தும் தைக்க முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் ஆட்கள் தைக்க கூப்பிட்டா வரமாட்டுக்காங்க. தையல்னா தைக்க வரீங்களா அப்படின்னு கேட்டால் எதுக்கு அப்படின்னு தான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த தொழில். நலிவடைந்து வரும் இந்த தொழிலை காப்பாற்ற புதியம்புத்தூரில் அரசு ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும். ஜவுளி பூங்கா அமைத்தால் மட்டுமே புதியம்புத்தூர் பழைய பொலிவை பெறும் என்று கருதுகின்றனர். இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து முரளி கணேஷ்.